நான் வாழ்ந்தா ராஜா மாதிரி வாழணும், மரித்தாலும் ராஜாவோடு கூட இருக்கணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. 1 கோடி ரூபாய் 50 லட்சம் டசன்ட் மேட்டர் காடுக்கு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வார்த்தையினுடைய சத்தியத்துல என்னை கட்டி கொண்டு அதுக்கு இந்த கிரியை நான் என்ன பண்ணோம், தொட சுளிக்கிடுச்சு. இவரால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. உயிர் போகிற வழி மனுஷடிச்சல தாங்க முடியாது காடு. ஆனாலும் அவர் உள்ள பாரு சுளுக்கு பிச்சு என்ன ஆகும், நடக்கவும் முடியாது, அந்த வழி தாங்கவும் முடியாது. நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, பயங்கர பெயின்ஃபுல் அது. ஆக்சுவலி உங்க பாட்டில சொல்லணும், உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா ஜெபிக்க மாட்டீங்க இல்ல, வயிற்றுல வந்துச்சுன்னா என்ன பண்ண மாட்டீங்க, முட்டி போட மாட்டீங்க, பாடி பெயின் வந்துச்சுன்னா பண்ண மாட்டீங்க, சபைக்கு வர மாட்டீங்க. உங்களுக்கு சாதாரண இவனுக்கு தொலை சேர்ந்து சுலுக்கிச்சான். அப்போ தன்னுடைய ஏமிங் மாறல. நான் சொல்றேன் நண்பு தேவ ஜனமே, போராடணும். தேவன் ஆசீர்வதிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். நீங்க செய்கிற வேலை உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்காக வேலை செய்யாம இருந்துட போறீங்க சோம்பேறித்தனமா. அது சொல்ல வரல, அது சொல்லல. நீங்க கையிடுகிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாமே என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படணும். இவ்வளவு இருந்தும் தேவனோடு கூட போராடுறதை விடல பாருங்க. ஆசீர்வதிக்கணும். என்ன ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துல என்ன பண்ணலாம போராடல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல அவன் போராடல. அதனாலதான் யாக்கோபு அப்படின்னா எத்தன், ஏமாத்துக்காரன் என்கின்ற இந்த உலக ஆசீர்வாதமும் அப்படித்தான். உலக ஆசீர்வாதம் கூட நமக்கு என்ன பண்ணோம், ஏமாத்தோம். அத நாம் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள போக முடியாது. ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேற மாதிரி நம்மளை வைக்கும். உன்னுடைய பிரயாசம் பாருங்களேன். சிரேஷ்ட புத்திர ஸ்தானத்தை தாயின் கர்ப்பத்தில் ஆரம்பித்தவன் இந்த இடத்துல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு.